Good evening, students. ஸோ எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேஃப்டியாக இருங்க. கொஞ்சம் கேப் விட்டோம் லைவ் வரதுலேருந்து, ஓகேவா? ஸோ இந்த லைவை உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டு டெஸ்ட் பேட்சுக்கு கொடுத்துருக்கோம். முன்னாடி கிளாஸுக்கு சொல்லியிருந்தோம், இப்போ டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஓகேவா? கிளியரா இருக்கா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. இது வந்து 2019 கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ யாரெல்லாம் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அவங்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ட் கை தூக்குங்க. குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு நம்ம கிளாஸில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிளாஸஸ் வந்து நாளை ஸ்டார்ட் ஆயிரும், சரியா? ஸோ எல்லாமே நம்ம கிளாஸில் சொல்ல போகிறோம், எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாமே. ஜூம் போடணுமா? இப்போ ஓகேவா? இது வந்து 2019 கேட்ட ஒரு கேள்விதான். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஆர்ஆர்பி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிருங்க. தயவு செஞ்சு போயிட்டு அப்ளை பண்ணிருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் டேட் இருக்கு. லேட்டாக அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சர்வர் பிஸின்னு வந்துடும். அதனால சீக்கிரமாக போயிட்டு அப்ளை பண்ணிருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க, படிக்கிறது தொடங்கிக்கலாம், ஓகேவா? சரி, ஓகே. கிளாஸ் போயிடுறேன். இதில் ஏதாவது சயின்ஸ் கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு கிளாஸில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்கே நம்ம வந்து ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போகிறேன், ஓகேவா? சயின்ஸ் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கிளாஸ் ஜாயின் பண்ணணுமா? கிளாஸ் புதுசாக ஜாயின் பண்ணணுமா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. நம்பர் சொல்கிறேன், அதில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் பேட்ச் வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஒரே செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே காண்டாக்ட் நம்பரை பின் பண்ணியிருக்கேன். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கீழே காண்டாக்ட் நம்பர் பின் பண்ணியிருக்கேன், 7845827131. கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஒருத்தங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அதான் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 6 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த 799 ரூபா அப்படின்ற கட்டணம் இருக்கும், ஓகேவா? நம்ம பல முறை சொல்லிட்டோம், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா உங்களுக்கு 299 ரூபா மட்டும்தான். கிளாஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 799 ரூபா. எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும், நீங்கள் வந்து கொஸ்டின் மட்டும் ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 200 மாணவர்களுக்கு மட்டும் 299 அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேவா? சரி, டைரெக்டாக நான் கொஸ்டின் போயிடுறேன், போலாமா? ஸோ இது வந்து 2019 குரூப் டி, 2019 குரூப் டி கேட்ட கொஸ்டின், ஓகேவா? 2019 அதாவது 2019 கால் ஃபார் விட்டுருந்தாங்க. எக்ஸாம் வந்து 2022 நடந்து இருந்தது, ஓகேவா? போலாமா? வீடியோ அண்ட் ஆடியோ யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? கரெக்டா இருக்கா? ரிப்ளை அண்ணா ப்ளீஸ் ரிப்ளை. என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னு அகைன் ஒரு டைம் கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன்.
டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்பா. 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். கட்டணம் வந்து 200 மாணவர்களுக்கு 299 ரூபா மட்டும்தான். ரொம்பவுமே கம்மியான ஃபீஸ் தான். நீங்க டெஸ்ட் பேட்ச் மற்ற எல்லா இடத்துலயும் போனீங்க அப்படின்னா எவ்வளோ நம்ம கிளாஸுக்கு சொன்ன ஃபீஸை உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வாங்குவாங்க. 1499 ரூபா அப்படின்றத ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் வாங்குவாங்க இல்லையா. நம்ம வந்து வெறும் 299 ரூபாய் மட்டும்தான் சொல்லியிருக்கோம் டெஸ்ட் பேட்சுக்கு. ஓகேவா? அப்பா அண்ணா சொல்லுங்கன்னு சொல்றீங்க. அகைன் ஒரு டைம் கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் எய்ட்ஸ் என்பதன் சரியான விரிவாக்கம் என்ன? கீழ்காண்பவற்றுள் எய்ட்ஸ் என்பதன் சரியான விரிவாக்கம் என்ன? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ல அப்படின்னா நான் சொல்றேன். இது இங்கிலீஷ்ல அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை தமிழ்ல கேட்டிருக்காங்க. நீங்க தமிழ்ல தான் எக்ஸாம் எழுத போறீங்க. நம்ம கிளாஸும் தமிழ்ல தான் போக போகுது. எக்ஸாம் எழுதுற பிளேஸ் கேட்கல சார். அப்பா உங்களுக்கு ஆல் டிக்கெட் வரப்போ வரும். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஏபிசிடின்னு போடாதீங்க அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் நம்பர் போட்டு அந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத சொல்லுங்க. அப்பதான் கிளியரா பாக்குறவங்களுக்கும் தெரியும், நம்மளாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு வாட்டி கூட கொஸ்டின் சொல்றேன். கீழ்காண்பவற்றுள் எய்ட்ஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். 1வதுக்கு ஏ. சரியா? 1வதுக்கு பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு குறைபாட்டு நோய்க்குறி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 1வதுக்கு ஏ ஆன்சர். எய்ட்ஸ் அப்படின்னா அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதனால இது வந்து தமிழ்ல பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு குறைபாட்டு நோய்க்குறி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 2வது கேள்வி, ஒரு மாணவர் வகுப்பில் பவுலோ, அதாவது அவரோட பேர் ஒன்னெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பவுலோ மேலிருந்து 18வது மற்றும் கீழே இருந்து 45வது இடத்தில் வரிசைப்படுத்தப்பட்டார். வகுப்பில் மொத்தம் மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு வகுப்புல மேல இருந்து ஒரு பையன் இருக்கான். அவன் மேல இருந்து 18வதா இருக்கான். ஓகேவா? மேல இருந்து 18வதா இருக்கான். கொஞ்சம் மவுஸ் டைப் பண்ண முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து அவன் எத்தனாவது இடத்துல இருக்கான் அப்படின்னா 45வது இடத்துல இருக்கான். ஓகேவா? ஸோ அவனோட மொத்த அந்த வகுப்புல இருக்க மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை போடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. யாராவது ஆன்சர் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். 2வதுக்கு யாராவது ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டாவது கேள்விக்கு யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டாவதுக்கு ஆன்சர் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? டக்குன்னு சொல்றது இல்லையா? இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணணும்னா உங்களுக்கு டைமிங் ரொம்பவே முக்கியம். அதனால கிளியர் மைண்ட் செட்டோட டக்குன்னு யோசிக்கணும். ஃபாலோ பண்ணாம நிறைய பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே, சூப்பர். 62 நிறைய பேர் சொல்றீங்க. ஓகேவா? நிறைய பேர் 63 சொல்லியிருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 62. ஓகேவா? 62 தான் ஆன்சர். என்ன அப்படின்னா மேல இருந்து 18, கீழ இருந்து 45, ரெண்டையும் கூட்டுங்க. 18 45 63 வருமா? 63ல இருந்து -1 இந்த மாதிரி ஒரே பர்சனை பத்தி சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு வேல்யூ கம்மி பண்ணணும், -1 போட்டுக்கணும். அதே 2 பேரை சொல்றாங்க அப்படின்னா +1 போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஏன் இந்த -1 போடுறோம் அப்படின்னா மேல இருந்து 18, கீழ இருந்து 45 இந்த 2 பேருமே ஒரே பையன் தான். ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் தனித்தனியா ஒரு நம்பரா கொடுக்க முடியும். அதனால 2 பேருமே ஒருத்தர் தானே, அதனால -1 போட்டுறோம். ஆன்சர் 62. சரியா? புரிஞ்சுதா? ஓகேவா? போலாமா அடுத்து? அடுத்து போலாமா? ஆர்ஆர்பி எக்ஸாம் எப்படி இருக்கும் சார்? இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம் ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப குறியா இருக்கணும். டைம் தான் அங்கே பிரச்சனையா இருக்கும். நம்ம கிளாஸ்ல என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க, ஷார்ட்டா எப்படி போறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ 3வது கேள்வி, நான் முன்னாடி சொல்லிட்டேன், சயின்ஸ் கொஸ்டின் வந்தது அப்படின்னா நான் வந்து கிளாஸ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது நிறைய டைம் எடுக்கும், டயக்ராம் போடணும், இந்த மவுஸ்லாம் சரியில்லைப்பா.
ஸோ அதனால் கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஒரு ஒளிக்கதிர் ஒரு குழிவான கண்ணாடியின் வளைவின் மையத்தில் வழியாக செல்லும் நிகழ்வில் படுகதிர் மற்றும் விலகு கதிருக்கு இடையே உள்ள கோணம் கீழ்கண்ட எதற்கு சமமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே நிமிஷம் இது எல்லாமே அழிச்சிடலாம். NTPC எப்போ எக்ஸாம்? இன்னும் டேட் சொல்லப்பா. NTPCக்கு டேட் சொல்லலை. ஓகேவா? இது என்னப்பா அழிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு. சரி ஓகே போயிடலாமா? சரி ஓகே சூப்பர். ஸோ ஒரு ஒளிக்கதிர் ஒரு குழிவான கண்ணாடியின் வளைவின் மையத்தில் வழியாக செல்லும் நிகழ்வில் படுகதிர் மற்றும் விலகு கதிருக்கு இடையே உள்ள கோணம் கீழ்கண்ட எதற்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பிசி எக்ஸாமுக்கு வருமா, இல்லை எஸ்ஐக்கு வருமா, இல்லைனா ரயில்வேயா? சார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இந்த எக்ஸாம் நம்ம பார்க்கறது எல்லாமே ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ்பா. ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? பிசி பற்றின எந்த அப்டேட்டும் இல்லை, எஸ்ஐ பற்றின எந்த அப்டேட்டும் இல்லை. 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். போகலாம். 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நான் பல முறை சொல்லிட்டேன், ஏபிசிடின்னு டைப் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு 3க்கு சி ஆன்சர், 3க்கு டி ஆன்சர் அப்படின்னாவது சொல்லுங்க. சரி ஓகே ஆன்சர் சொல்லிடுறேன். இதுக்கான ஆன்சர் 0. ஓகேவா? இது நம்ம கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? அது டயக்ராம் போடணும், அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. அதனால் கிளாஸ் நடத்தும் போது பார்த்துக்கலாம். 0 தான் ஆன்சர்ப்பா இதுக்கு. ஒரு ஒளிக்கதிர் ஒரு குழிவான கண்ணாடியின் வளைவின் மையத்தின் வழியாக செல்லும் நிகழ்வில் படுகதிர் மற்றும் விலகு கதிருக்கு இடையே உள்ள கோணம் கீழ்கண்ட எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா 0 டிகிரியா இருக்கும். சரியா? அடுத்த கேள்வி. பின்வரும் கலவையில் எது கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் பயன்படுத்தப்படுகிறது? பின்வரும் கலவைகளில் எது கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதுக்கு ஆன்சர் டி அண்ட் 4வதுக்கு ஆன்சர் பி. அப்படிலாம் டைப் பண்ணி கரெக்டாக டைப் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அண்டு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே 7845827131 நம்பர் பின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 299 ரூபாய் மட்டும்தான். கிளாஸ் அப்படின்னா 799 ரூபாய். அந்த 799 ரூபாய்ன்றது இன்னும் ஒரு 6 மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். காலையில் வந்து 10 பேர் சொல்லியிருந்தோம். இப்போ 6 பேருக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும். முடிஞ்ச அளவு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 4வதுக்கு ஆன்சர் ஏபிபிசி அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சில்வர் குளோரைடு மற்றும் சில்வர் புரோமைடு அப்படின்றது தான். சரியா? சில்வர் குளோரைடு மற்றும் சில்வர் புரோமைடு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ போலாமா அடுத்த கேள்வி. ஸோ அடுத்த கேள்வி போலாமா? நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அப்படியே ஒரு ஃபாலோ கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு. தப்பு பண்ணிட்டீங்களா? ராவடி ராகுல் தப்பு பண்ணிட்டீங்களா? போங்க பாய் அப்படி சொல்றீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிதான் இருக்கும். போக போக சரியாயிரும். சரி அடுத்த கேள்வி. இது ஒரு காமெடியான கேள்வி. இதுக்கான ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அஞ்சாவதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, கீழே கொடுக்கப்பட்ட எழுத்து எண் மற்றும் சின்ன வரிசையை கவனித்து அதற்கான கேள்விக்கு பதில் அளிக்கவும். கீழே ஒரு ஏதோ கச்சாமச்சான்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம கீழே இருக்கிற கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணோம். எண்ணியிலும் எழுத்திலும் மத்தியில் இருக்கும் மொத்த சின்னங்களின் எண்ணிக்கையை காணுங்கள். ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எண்ணிலையும் எழுத்துலையும் மத்தியில் இருக்கிற மொத்த சின்னங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 5வதுக்கு சரியான ஆன்சர். ஐந்தாவது கேள்விக்கு சரியான ஆன்சர்.
2ன்னு கொடுத்துருக்காங்க ஒருத்தர். 2 ஆன்சர். இன்னும் டக்குன்னு யோசிக்க வேணாவா, அப்படியே பார்த்து கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணிலும் எழுத்திலும் மத்தியில் இருக்கும் மொத்த சின்னங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 5வதுக்கு 4ன்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 5வதுக்கு பின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 3 அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்துடலாமா ஆன்சரை? இது வரைக்கும் யாருமே சரியாக சொல்லலை. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்துடலாமா? அஞ்சாவதுக்கு டி 4 3 சொல்றீங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? அப்போ கடைசியா ஒரு விடை வந்துருச்சு. 1 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவர் ஏதோ ஃப்ளூக்கில் போட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எண்ணிலும் எழுத்திலும் மத்தியில் இருக்கும் மொத்த சின்னங்களின் எண்ணிக்கை. நம்ம பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எண் இருக்கணும். ஓகேவா? 1ன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏதாவது இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எழுத்து இருக்கணும். பின்னு வச்சுக்கலாமே. இப்படி ஃபர்ஸ்ட் எண் இருக்கணும், அதுக்கப்புறம் எழுத்து இருக்கணும், நடுவில் சின்னம் இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க ஏதோ எத்தனை அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இங்க ஒன்று இருக்கா? ஃபர்ஸ்ட் எண் இருக்கு, அடுத்து சின்னம் இருக்கு, நடுவில் சின்னம் இருக்கு, அப்புறமா ஒரு எழுத்து இருக்கு. ஒன்னா அப்படியே பாருங்க. இந்த இடத்துல ஒன்று இருக்கு. இது என்ன? ஃபர்ஸ்ட் எழுத்து இருக்கு, அப்புறமா சின்னம் இருக்கு, அப்புறமா எண் இருக்கு. ஸோ இது ஒன்று இருக்கா? அப்புறம் வேற இங்க ஒன்று இருக்கு. டபிள்யூ, நடுவில் சின்னம் இருக்கு, அப்புறமா எண் இருக்கு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எண் இருக்கணும், அப்புறமா எழுத்து இருக்கணும், நடுவில் சின்னம் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா எத்தனை இருக்கு? இங்க ஒன்னே ஒன்று தானே இருக்கு. ஒன்னே ஒன்று தானே இருக்கு. ஸோ ஆன்சர் என்னன்னா ஒன்னே ஒன்று தான். ஆன்சர் ஏ தான் ஆன்சர். நோ லெட்டர் அண்ட் நம்பர்ஸ். நோ சார், லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். அங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் எண்ணுனா என்ன? அடுத்து எழுத்து இருக்கணும் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால ஏ தான் ஆன்சர். சரியா? நோட்ஸ் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் டெஸ்ட்டுனா கிளாஸ்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக மெட்டீரியல் கொடுத்துருவோம், ஆன்சர் கீ கொடுத்துருவோம், படிக்கிறதுக்கு என்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருவோம். டெஸ்ட் இல்லைனா கிளாஸ் ஜாயின் பண்ணாதான்ப்பா. ஓகேவா? ஜாயின் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் இப்போ நான் பல முறை சொல்லிட்டேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. வாய் வலிக்கு நான் தான் கற்றுட்டு இருக்கேன். ஓகேவா? அது ஏனே தெரியல. எல்லாம் இப்போது யூடியூப்ல ஒரு சேனல் பார்க்குறேன். யூடியூப்ல சும்மா ஒரு புக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு புக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 98,000 பேர் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அதில் அந்த புக்கை குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு 20,000 பேர் வாங்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? நம்ம வாய் வலிக்க கத்துறோம், உங்களுக்கு எல்லாமே பண்ணுறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம், மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ சொல்கிறோம். ஆனால் அங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் கூட இல்லை. ஸோ இது எவ்வளோ ஆதங்கமான விஷயமா இருக்கும் பாருங்க. அது என்ன சொல்றது? சரியா? அடுத்து பாருங்க. இது கீழே கொடுக்கப்பட்ட படங்களை கவனிக்கும். இதில் படம் கொடுத்துருக்காங்க, படம் இல்லை. சரியா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் நம்ம. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது? பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது? சரி, ஓகே. உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே நான் பண்றேன்னு வாயில சொல்றீங்களே தவிர அந்த ஜாயின் பண்ற மாதிரியே இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டெஸ்ட்டுக்கு 300 சொல்லியிருக்கோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100-200 பேர் ஜாயின் பண்ணா கூட அது ஒரு 50 பேராவது கிளியர் பண்றதுக்கு நமக்கு அது சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
சப்போர்ட்டே இல்லை, நான் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில சப்போர்ட் பண்ணல. ஒரு ஒரு ரீசார்ஜ் பண்றீங்கன்னா நீங்க ஒரு 350 ரூபா செலவு பண்றீங்கப்பா. உங்க வாழ்க்கையே மாத்துறதுக்கு நம்ம வந்து 300 தான் அந்த டெஸ்ட்டுக்கு, 25 டெஸ்ட்டுக்கு 300 சொல்றோம். நீங்க பெரிய அகாடமிலாம் போயிட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது 2000 ஏதாவது இல்லாம உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்களா சொல்லுங்க? நம்ம அதையே தான் கம்மியான அமௌண்ட்ல பண்றோம்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது 7845827131. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஏழாவதுக்கு பி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. ஸ்டேட்டஸ்லாம் ஸ்டோரிலாம் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அது வந்து ஒரு 10 பேர் கூட உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? எக்ஸாம் எப்போன்னு சொல்லவே இல்லை. இப்போதான்ப்பா எக்ஸாம் அப்ளை டேட்டே தொடங்கியிருக்கு, முடிய போகுது 23ஆம் தேதின்னு நினைக்கிறேன், முடிய போகுது. இதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 120 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ 7வதுக்கு ஆன்சர் சொல்லுங்கப்பா, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், முடிச்சுக்கலாம் லைவ். மேற்கு வங்காளம் சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஸோ எவ்வளோ பேர் இதில் வந்து இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு இருக்காங்க, வாழ்க்கையை நோக்கி ஓடுறாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஏதோ டைம் பாஸுக்கு ரீல்ஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுக்காக பயன்படுத்துறது ஆயிடுச்சு. முன்னாடிலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த இன்ஸ்டாகிராம்ன்றது படிக்கிறதுக்கு நிறையவே பயன்படுத்தினாங்க. இப்போ எப்படி அது மாறிச்சுன்னே தெரியல. ஓகேவா? ஸோ பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றில் எது 1930 உப்பு உற்பத்தியில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நடைபெற்ற வன்முறையற்ற போராட்டம்? 1930 என்ன போராட்டம் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. 1930 நிறைய விஷயம் நடந்திருக்கும். இதில் எது நடந்தது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். 8வதுக்கு சரி, ஓகே, 8வதுக்கு ஆப்ஷன் பார்த்ததும் டக்குன்னு சொல்லிட்டீங்க. காந்தியடிகள் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் பாத யாத்திரை போனாங்க? காந்தியடிகள் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் பாத யாத்திரை போனாங்க? யாராவது ஒருத்தர் டக்குன்னு அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். காந்தியடிகள் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் பாத யாத்திரை போனாங்க? சபர்மதி. ஓகேவா? சபர்மதியிலிருந்து சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி வரைக்குமா? சரி, ஓகே. ஒன்றாவது சொல்லியிருக்கீங்களே. இவ்வளோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற விஷயத்தையே இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய படிக்கணும். ஓகேவா? நிறைய படிங்க. படிச்சிங்கன்னா தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சும்மா நம்ம ஏதோ இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும். ஆனால் நீங்கள் படிக்கிறது என்றைக்குமே இருக்கும், உங்கள் வாழ்க்கையே மாற்றும். அதனால் தயவு செஞ்சு படிங்க. நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிங்க. ஓகேவா? 9வது கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா நிறைய ஏதோ சவுண்ட் பாடெலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ் சொல்லும்போது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரியா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கொஸ்டின் படிச்சிடறேன். பின்வரும் சிதைவு வினையில் PQRSஐ அடையாளம் காண்க. இதில் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 2 1 1 1. இது நம்ம கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். சரியா? சரி, ஓகே. பின் வருவனவற்றில் ஆந்திராவின் புகழ்பெற்ற திருவிழா எது? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பின் வருவனவற்றில் ஆந்திராவின் புகழ்பெற்ற திருவிழா எது? பின் வருவனவற்றுள் ஆந்திராவின் புகழ்பெற்ற திருவிழா எது அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க.
11வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஏபிசிடின்னு போட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா ரிப்ளை கொடுக்க மாட்டேன். 1வதுக்கு பி, 1வதுக்கு சி, 11வதுக்கு டி அப்படிலாம் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு ரிப்ளை எடுத்துக்குவேன். ஓகேவா? ஏன்னா நீங்க பண்றது எதுக்கான ஆன்சர்னே தெரியாது இல்லையா, நான் அப்புறம் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க. 11வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? பதினோராவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 11வது பி, 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 சி. சரி, ஓகே. 11வதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா கனுமா அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? 11வதுக்கு கனுமா அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இது ஆந்திராவோட புகழ்பெற்ற திருவிழா. ஓகேவா? 11வதுக்கு ஆந்திராவோட புகழ்பெற்ற திருவிழா கனுமா. இந்த எலிபெண்டா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, இதுவும் ஒரு திருவிழா தான். எலிபெண்டா அப்படின்றது மகாராஷ்டிராவில் இருக்கு. எலிபெண்டா குகைகள்லாம் ஹிஸ்டரியில படிக்கும்போது வரும் இல்லையா, மகாராஷ்டிராவில் இருக்கு இந்த எலிபெண்டா குகைகள். ஸோ மகாராஷ்டிராவோட திருவிழா தான் எலிபெண்டா. அண்டு போனாலும் என்னன்னு தெரியல. இந்த கோனார்க் அப்படின்றது அதுவும் ஒரு வரலாற்று சின்னம் தான். அது எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசாவில் இருக்கு. ஓகேவா? ஒடிசா தான் கோனார்க்கோட திருவிழா. ஓகேவா? சாரி, கோனார்க் தான் ஒடிசாவோட திருவிழா. எலிபெண்டா அப்படின்னா மகாராஷ்டிராவோட திருவிழா. இங்க ஆந்திரா கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆந்திராவுக்கான ஆன்சர் என்னன்னா கனுமா அப்படின்றது. ஓகேவா? ஆந்திராவுக்கான திருவிழா கனுமா. ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ இதில் இந்த வருஷம் யாரெல்லாம் வேலைக்கு போக போறீங்க, அரசு வேலைக்கு, இந்த லைவ்ல இருக்கிற 91 பேர்ல யாரெல்லாம் உங்களோட அரசு வேலையை உங்க கையில அதை வந்து அச்சீவ் பண்ண போறீங்க? 12வது கேள்வி, கீழ் காண்பவற்றுள் எது 1956ஆம் ஆண்டு முதல் தேசிய வருமானம், நுகர்வு, செலவு, சேமிப்பு மற்றும் மூலதன உருவாக்கம் தொடர்பான தரவுகளை வெளியிடுவதற்கான அதிகாரப்பூர்வ அமைப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1956வது ஆண்டுல இருந்து ஸோ எந்த அமைப்பு இதெல்லாம் வெளியிடுறதுக்கான அமைப்பு? தேசிய வருமானம், நுகர்வு, செலவு, சேமிப்பு மற்றும் மூலதன உருவாக்கம், இந்த லிஸ்ட் எல்லாமே யார் வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாரெல்லாம் ஓகே, நிறைய பேர் நான் போவேன்னு சொல்றீங்க. நம்ம அகாடமியில் சேர்ந்து குறைவான அமௌண்ட்ல படிச்சு நம்மளோட அகாடமிக்கு யாரெல்லாம் பேர் வாங்கி கொடுப்பீங்க? உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சொல்லி தரதும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சுலபமாக ஒரு மாணவரோட மனநிலையில் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்றத பார்த்து நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். யாரெல்லாம் நம்ம அகாடமியில் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு சேர போறீங்க அப்படின்றத சொல்லுங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு 7845827131 7845827131. 12வதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா மத்திய புள்ளியியல் அமைச்சகம். ஓகேவா? மத்திய புள்ளியியல் அமைச்சகம் தான் இது எல்லாத்தையுமே வெளியிடும். 12வதுக்கு ஆன்சர் மத்திய புள்ளியியல் அமைச்சகம். போயிடலாமா? ஸோ 13வது கேள்வி ஒரு மேக்ஸ் போடலாமா? ஒரு பொருளின் அடக்க விலை 2500 மற்றும் அதன் விற்பனை விலை 2375, பின்னர் இழப்பு சதவீதம் எவ்வளோ? ஒரு பொருளை 2500 ரூபாய்க்கு வாங்குறான். ஓகேவா? ஸோ அந்த பொருளை வாங்கி 2375 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? 125 ரூபா கம்மியா விற்கிறான். இழப்பு சதவீதம் எவ்வளோ நீ நஷ்டத்துக்கு வித்த அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ போட்டலாமா ஈஸியா? ஸோ எவ்வளோ கம்மியா இருக்கு? 125 ரூபாய். இந்த 125 ரூபாய் அப்படின்றது 2500 ரூபாயில எவ்வளோ அப்படின்றது தான் கேள்வி. அப்படியே போடுற பாருங்க. 125 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஆன்சர். ஸோ 2500 ரூபாயில 125 ரூபாய் எவ்வளோ அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க 2 ஜீரோ இருக்கா, இங்க 2 ஜீரோ இருக்கா, அடிச்சிடலாமா? 25 25 5 25 எவ்வளோ? 125. ஸோ ஆன்சர் என்ன? 5 தான் ஆன்சர். ஒரே 30 செகண்ட் கூட ஆகல, ஒரு 20 செகண்ட் ஆச்சா? 20 செகண்ட் கூட ஆயிருக்காது, ஒரு 15 செகண்ட் ஆயிருக்குமா இது போடுறதுக்கு? அவ்வளோதாங்க. ஆர்ஆர்பி குரூப் டில நீங்க கிளியர். ஸோ இதை வந்து ஒரு 15 செகண்ட்ல உங்களால போட முடிஞ்சு அப்படின்னா நீங்க தான் ஆர்ஆர்பி ரேங்கர். ஓகேவா? 13வதுக்கு பி ஆன்சர்.
சரியா? 14வது கேள்விக்கு 36 சென்டிமீட்டரை கிலோமீட்டருக்கு மாற்றவும். ஒரு கிலோமீட்டர்னா எவ்வளோ? அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 36 சென்டிமீட்டரை கிலோமீட்டருக்கு மாற்றவும் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர்னா எவ்வளோ? 1000 மீட்ரு. ஒன்றும் இல்லை, 1000ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 36 சென்டிமீட்டர் கிலோமீட்டர் ஆயிரும். 1000ஆல் வகுத்தோம்னா என்ன ஆகும்? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க முடியும். ஓகேவா? 36 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா என்ன இருக்கு? 36 முன்னாடி ஒரு 3 ஸ்தானம் 0 போடணும், அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரியா? இதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆயிருக்குமா? இதை போடுறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆயிருக்குமா? இவ்வளோதாங்க ஆர்ஆர்பி குரூப் டி. இப்படி தான் இருக்கும் மேக்ஸ்லாம். 14வதுக்கு ஏ. ஸோ 15வதுக்கு பார்க்கலாமா? இது ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான். ஒன்றும் இல்லை, 7 பிப்ரவரி 2022 முதல் 20 ஏப்ரல் 2022 வரை ஆண்டுக்கு 8.25% 2000 ரூபாய் மீதான தனி வட்டியை கேட்குறாங்க. நான் கிளாஸில் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். யாராவது கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? இதுக்கான சரியான ஆன்சரை சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு அப்படியே ஒரு 30 செகண்டில் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ட்கட் எல்லாமே சொல்லிட்டோம். தனி வட்டி கூட்டு வட்டிக்கு ஒரு 30 செகண்டில் சொல்லுங்க பார்க்கலாம். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுங்கப்பா. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, ஓகே, நானே போட்டுறேன். யாராவது ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுவாங்க பார்க்கலாம். ஸோ 7 பிப்ரவரி 2022 முதல் 20 ஏப்ரல் 2022 வரை. இதில் மொத்த நாட்கள் எவ்வளோ இருக்குது? ஸோ இதில் மொத்த நாட்கள் கவுண்ட் பண்ணுங்க. 7 பிப்ரவரி அப்படின்னா ஒரு 2022 அப்படின்றப்போ அது வந்து நார்மல் இயராக தான் இருக்கும். ஓகேவா? நார்மல் இயராக தான் இருக்கும். லீப் இயர் அப்படின்னா 29 நாள். நார்மல் இயர் அப்படின்னா 28 நாள். 7 அப்படின்னா இதில் ஒரு 4, அதில் ஒரு 18, 12. ஓகேவா? 12 நாள். 12 நாளா? மார்ச்சில் ஒரு 31 நாள். அடுத்து ஏப்ரல் 20, அதில் ஒரு 20 நாள். 20ஆ? மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா 73 நாள் வருதா? 73 நாள் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? 73 நாள்னா எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? 1/5 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாரி, 1/5 அப்படின்னு போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் இது அப்படியே சொல்கிறேன் பாருங்கப்பா. இதில் டைப் பண்ணால் பிரச்சனையாகும். சரியா? தனி வட்டிக்கான ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். PNR/100. ஓகேவா? PNR/100. நான் சொல்கிறேன், அப்படியே டைப் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், நான் உங்களுக்கு நோட்டில் போட்டுக்கிறேன்ப்பா. ஒரு நோட்டில் வச்சு போட்டு காட்டுறேன். ஒரு நோட்டில் போடலாமா? ஸோ பாருங்க. ஸோ அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 பிப்ரவரி 2022 இருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி 2022 வரைக்கும் 8.5% 25% 2000 ரூபாய்க்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? போட்டுடலாமா? பிப்ரவரியில் 12 நாள், மார்ச்சில் 31 நாள், அடுத்து ஏப்ரலில் ஒரு 20 நாள். கூட்டினோம்னா 73ன்னு வருதா? நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி டேஸில் வருது அப்படின்னா எப்படி போடணும்னு சொல்லிட்டு. 73 அப்படின்னா 1/5 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ PNR/100 இதான ஃபார்முலா. P எவ்வளோ? 2000. N எவ்வளோ? இந்த 8.25 இருக்கா? இதை எப்படி எழுதலாம்? 25 அப்படின்னா 100ல் 1 பங்கு இல்லையா? 8 1/4 எழுதலாமா? ஸோ இது எப்படி போகுதுன்னு தெரியாதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 8.25 8 1/4 எழுதலாம். இது அப்படியே தசம பின்னத்தில் இருந்து பின்னமாக மாற்றினோம்னா நைட் 32 + 1/4. ஓகேவா? 33/4 இருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். 2000 இன்ட்டு N எவ்வளோ? இயர்ஸ் 1/5 போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அடுத்து
6% 33/4. எல்லாத்துக்கும் ஒரு 100 இருக்குமா? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 4 5 5, 4 5 20. ஓகேவா? இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4 கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது எவ்வளோ? 33. கேன்சலில் 33ன்னு இருக்கா? இப்போ ஓகேவா? ஆன்சர் என்ன? சொன்னதுக்கு அப்புறமா அது சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ போட்டே சொல்லிட்டேன். 63. இப்போ கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 63? 33. இந்த போட்டது புரிஞ்சுதா? நான் மேக்ஸ் போட்டு காட்டினது உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த 73 ஏன் 1/5ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, டோட்டலாக எத்தனை நாட்கள்? 365 நாட்களா? இப்போ 63 நாள் கொடுத்துருக்காங்க. 73. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ 73 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 365 வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் 1/5ன்னு வரும். அதே இந்த 73 146 நாட்கள்னு கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதை எப்படி எழுதலாம்? இப்போ 63 நாள் எப்படிப்பா வரும்? 73 நாள் தானே. ஸோ பிப்ரவரியில் ஒரு 12 நாட்கள். சரி நான் மாற்றி சொல்லிட்டேன். பிப்ரவரியில் 22 நாட்கள்ப்பா. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரியில் 22 நாட்கள். ஓகேவா? ஸோ பிப்ரவரியில் 22 நாட்கள், மொத்தமாக 73ன்னு வரும். வேகத்தில் அப்படியே போட்டேன். ஓகேவா? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிப்ரவரியில் 23 நாட்கள், 22 நாட்கள். சரியா? மறுபடியும் கூட போடுறேன். பிப்ரவரியில் 22 நாட்கள், அப்புறமா மார்ச்சில் ஒரு 31 நாட்கள், அப்புறமா ஏப்ரலில் ஒரு 20 நாட்கள். டோட்டலாக எவ்வளோ? 73 வருதா? இப்போ அதுதான் முன்னாடி அவர் 63 சொல்லிட்டு இருக்காராப்பா. கிளியரா சொன்னாதானே தெரியும். இப்போ ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துடலாம். ஸோ 73 நாள் அப்படின்னா 1/5ன்னு எழுதுங்க. அதே 146 நாள் வருது அப்படின்னா 2/5ன்னு எழுதுங்க. சரியா? அதே இதை டபுள் பண்ணிட்டு 219 நாட்கள் அப்படின்னா 3/5 அப்படின்னு எழுதுங்க. அதே மாதிரி தான். சரியா? இப்போ புரிஞ்சதா இது ஏன் 1/5ன்னு போட்டோன்னு? இப்போ ஓகேவா? இப்போ யாரும் கமெண்ட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கணக்கு புரிஞ்சது? கடைசியாக போட்ட கணக்கு யாருக்கெல்லாம் புரிஞ்சது? இந்த 8.25 ஏன் அப்படி போட்டேன்னு தெரியுதா? 8.25 ஏன் 33/4ன்னு போட்டேன்னு தெரியுதா? இந்த 8.25 இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? சரி, ஓகே. அவ்வளோதான் இன்னைக்கு நான் லைவ். 15 கொஸ்டின் போதும். நாளைக்கு ஒரு 15 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே கொடுக்கறது 299 தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டூடெண்ட்டாவது ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் மோர் எக்ஸ்பிளைன் சார். இப்போ ஒன்றும் இல்லை. பிப்ரவரி 27 பிப்ரவரி 2022 முதல் 20 ஏப்ரல் 2022 வரைக்கும் ஆண்டுக்கு 8.25%, 8.25%, 2000 ரூபாய்க்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாக இந்த பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த டேட் ஃபுல்லாக கூட்டணும் அப்படின்னா 73 நாள் வருது. ஓகேவா?
இந்த 73 நாளுக்கு நம்ம தனி வண்டி கண்டுபிடிக்கணும். இந்த 8 அப்படின்றத எப்படி எழுதலாம்? 8 இந்த 8 எப்படி எழுதலாம்? 8 1/4ன்னு எழுதலாம் இல்லையா? அதை தசம பின்னத்திலிருந்து பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 32 + 1/4ன்னு வரும். 33/4ன்னு வரும். அதெல்லாம் போட்டு கவுண்ட் பண்ண அப்படின்னா 33 ஆன்சர் வரும். சரியா? ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். புரியும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து 22 12ன்னு போட்டேன். ஸோ ஆனாலும் கவுண்ட் பண்ணும்போது 73ன்னு கவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ 73 நாள் வரும்ப்பா. 72 நாள் எப்படிப்பா வரும்? மார்ச் 31 தானே. உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறதுல? ஏதாவது சந்தேகம் இருக்கா? கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து டைம் பாஸுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இங்கே வந்து உண்மையாலுமே படிக்கிறவங்க, உண்மையாக நான் வந்து இந்த வருஷம் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் படிக்கிறவங்க யாரெல்லாம், நம்ம ஸ்டோரி போடுறோம் அப்படின்னா ஒரு 1000 பேராவது நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க, இவ்வளோ குறைவான கட்டணம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல, ஜாயின் பண்ணுறதும் இல்லை. அப்போ அது சும்மாவா? அந்த சும்மா கிளிக் பண்ணுறது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எல்லாமே சும்மாவா? சிம்ரன், என்ன சிம்ரன் இதெல்லாம்? ஹவு மச்? உங்களுக்கு கிளாஸுக்குனா 799 ரூபாய் ஆஃபர் சொல்லியிருக்கோம்ப்பா. டெஸ்ட்டுக்கு மட்டும் அப்படின்னா 299 ரூபாய் மட்டும்தான். ஓகேவா? ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 4 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாலும் அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்னவோ நம்ம மெட்டீரியலோட ஃப்ரீயாக எல்லாமே கொடுக்க போகிறோம். டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து கட்டணம் வாங்கிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, 7845827131 நம்பரில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை வகுப்புகள் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? 7845827131. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த லைவில் பார்க்கலாம். அடுத்த பேஜை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.